காய்கறிக்காரன் எடை போடுவான். அதை எடை போடும் பொழுது என்ன செய்யும், அந்த எடையை நல்லா நுணுக்கமா கவனிக்கிறதுல ஆண்களை விட பெண்களை அதுல கை தேர்ந்தவளாக இருப்பாங்க. ஆண்கள் கூட என்ன செய்வான், நம்ம கடைக்கு போறோம், 1 கிலோ கத்திரிக்காய் அள்ளி போட சொல்றோம், அவன் போடுறான், நம்பரை பார்க்கறோம், வந்துருவோம். ஆனா பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டாங்க, அப்படிலாம் காய்கறி எல்லாம் வாங்கிட மாட்டாங்க. அந்த காய்கறி வாங்குறதுக்கு தனி ஒரு அறிவு இருக்குதுன்னு சொன்னா அது பெண்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்ப இந்த காய்கறிக்காரன் எடை போட்டான் அப்படின்னு சொன்னா அந்த எடையில கொஞ்சோன்னு குறைஞ்சிருச்சுன்னா அவன் தொலைஞ்சான். அந்த காய்கறிக்காரன் ஒண்ணு அவனை வெளுத்து வாங்கிடுவாங்க, இல்லைன்னா அவன்கிட்ட காய்கறியே வாங்க மாட்டாங்க. அவன் அடுத்த தெருவுக்குள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரி எல்லாம் காய்கறியை எடை போட்டு வாங்குறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தாய்மார்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அளவு நிலுவையில் குறை செய்யாதீங்கன்னு ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அளவு நிலுவையில் குறை செய்யாதீங்க. அப்போ ஒரு பொருளை நாம அளந்து கொடுக்கறதுலயும் கவனமா இருக்கணும். ஏன்னா அது என்ன செய்யப்படும் சொன்னா அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குற்றமாக மாறுது. ஒருவருக்கு நாம பங்கு வைக்கிறோம்ல, அதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப டீ ஊத்தி கொடுக்குறாரு, மோதினார் போய் டீ ஊத்தி கொடுக்குறாரு, சரிசமமா அவர் கொடுக்கணும். அவருக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவருக்கு ஒரு மாதிரி கொடுத்தாருன்னா அது காஷி மூஃபின்னாருன்னு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். பங்குதாரர்கள் நரகத்தை அஞ்சி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லப்படும். இதெல்லாம் இந்த எடை போடுதல், பங்கு வைப்பதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம வாங்கக்கூடிய பொருளுக்கு சாதாரணமாக காய்கறியா இருக்கட்டும், இல்ல வேற எந்த பொருளா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த எடையில நம்ம எவ்வளவு கவனமா பார்க்கிறோம். அன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், நாளை மறுமை நாளில், அன்றைய தினம் அப்படின்னு அல்லாஹ் மறுமை நாளை சொல்றான். அன்றைய தினத்துல அவரவருடைய நன்மைகள் தீமைகளை நான் எடை போடுவது உறுதி என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களை நான் சும்மா விசாரிச்சுட்டு அனுப்பிட மாட்டேன். நீ நன்மை செஞ்சியா, சரி போ, நீ தீமை செஞ்சியா, நீ போ, அப்படிலாம் விசாரணை அப்படிலாம் முடிஞ்சிடாது. அல்லாஹ்வினுடைய விசாரணை கடுமையா இருக்கும். அதுல அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் அன்றைய தினம் நான் எடை போடுவது உறுதி. அல்லாஹ் எடை போடுவானா, நீ என்ன பாவம் செஞ்சிருக்க, உன் பாவத்தினுடைய எடை என்ன அளவு, நீ என்ன நன்மை செஞ்சிருக்க, உன் நன்மையினுடைய எடை என்ன அளவு என்பதாக நான் எடை போடுவேன் அல்லாஹ் சொல்றான். ஃபமன் சகுலத்தும் அவாஸினுஹு, அப்படி எடை போடும் பொழுது நன்மையில எவருடைய எடை தூக்கிருச்சோ, எவருடைய எடை நன்மையில அதிகமா போயிருச்சோ, அவரு வெற்றி அடைஞ்சிட்டார். யாருடைய எடை நன்மையில குறைவடைஞ்சிருச்சோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய முடிவு ரொம்ப கடுமையானதாக இருக்கும் என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன நன்மைகளை என்கிட்ட கொண்டுட்டு வந்தாலும், என்ன